Hi friends, welcome to Chennai food. ரொம்பவே ஈஸியா 5 நிமிஷத்துல சட்டுன்னு செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டான அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துர்க்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுறேன். கடுகு பொரியணும். கடுகு இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துறேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், நீட்டு மிளகாய், அதையும் பிச்சு போட்டுக்கலாம். 2-3 பிச்சு போட்டுக்கோங்க. காரத்துக்காக நம்ம மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். கொஞ்சமாக பெருங்காய பொடி, நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டேன். சேர்த்து விட்ட பருப்புலாம் பாருங்கள் நல்ல கோல்டன் கலராக வந்துருச்சு. இந்த சமயத்தில் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன், அதனால் கடைசியில் சேர்க்குறேன். நீங்கள் பச்சையாக வேர்க்கடலை எடுத்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டே நீங்கள் பருப்பு சேர்க்கும் போதே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி உப்பு சேர்க்கும் பொழுது நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். நான் 2 எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து வச்சுருக்கிறேன். மொத்தம் 250 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து நான் உதிரியாக சாதம் வடித்து எடுத்திருக்கேன். அதனால் நான் 2 எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் சாறையும் அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்த உடனே நல்லா பொங்கி கொதிச்சு வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நமக்கு லெமன் ரைஸ்க்கு தேவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதிலே ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேசாக ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ரெடி பண்ண லெமன் குழம்பை நான் கீழே இறக்கி வச்சுட்டேங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு நம்ம ரைஸ் போட்டு கலர்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட இந்த மாதிரி லெமன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி தேவையான அளவு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சாதம் பாருங்கள், சாப்பாடு அரிசி தான் நான் வடிச்சிருக்கிறேன். நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். எடுத்து போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. நாங்கள் புழுங்கல் அரிசி சாதம் தான் சாப்பிடுவோம், அதுதான் நான் உதிரியாக வடித்து எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது இந்த மாதிரி உதிரியாக வடித்து எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் கலந்துக்கிறேன். மீதம் இருக்கிற சாதத்தையும் நான் சேர்த்து விட்டுறேன். அவ்வளவுதாங்க, அருமையான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 2 நிமிஷத்தில் இந்த ரைஸை நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. நான் 250 கிராம் ரைஸை சாதம் உதிரியாக வடித்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துட்டேன். நீங்கள் கலந்ததுக்கப்புறமா கடைசியில் உப்பு மட்டும் கொஞ்சம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா லேசாக நீங்கள் சால்ட்டு தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துலாம். மார்னிங் டைமில் ஒர்க்கிங் உமன்ஸுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் வச்சு கொடுக்கும்பொழுது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கருவாடு, மீன், முட்டை இந்த மாதிரி வறுவல்கள்லாம் இதுக்கு கொடுத்து அனுப்பலாம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் இதெல்லாமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. இந்த ரைஸை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.